ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறும் வார்த்தைகளை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே ஒரு முதலாளியினிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற வேலைக்காரர்களை, ஊழியர்களை எந்த ஒரு முதலாளியும் தன்னுடைய நண்பன் என்று சொல்ல மாட்டார்கள். நண்பன் என்று சொல்லி அழைக்க விரும்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு தங்களை இறங்கி தங்களுடைய நிலைமையிலிருந்து இறங்கி வரமாட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சர்வ உலகத்தையும் படைத்த தெய்வம் தம்முடைய ஊழியர்களை அவர் சிநேகிதர் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். தம்முடைய சீஷர்களை சிநேகிதரே என்று அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அதற்கு 2 வசனங்கள் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொன்னார். இப்பொழுது சீஷர்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? தம்முடைய சீஷர்களுக்காக, தம்முடைய ஊழியர்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, அவர்கள் சீஷர்கள் மட்டுமல்ல, தேவன் அவர்கள் மூலமாய் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரையுமே அதே நிலைமையில அழைக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் மனிதர்களாகிய நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பெரும் பிளவு இருந்ததே, அது என்னாயிற்று? நாம் பாவத்தில் விழுந்து போனவர்களாய் இருக்கிறோம், பாவிகளாய் இருக்கிறோம், பாவத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறோம், பாவத்தை விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவனோ பாவத்தை பாராமுகமாக தண்டிக்கிறவர், பாவத்தை பகைக்கிறவர், பாவம் செய்கிறவர்களை தண்டிக்கிறவர். இவர்கள் இருவரும் எப்படி சிநேகிதராக இருக்க முடியும்? அருமையானவர்களே, அந்த நட்பை உருவாக்குவதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை அடைய வேண்டும், பாவத்தின் தண்டனையிலிருந்து மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும், அவன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை பாவமில்லாத மனிதனாக அவர் ஜீவிக்க செய்து கல்வாரி சிலுவையிலே பாவமில்லாத பரிசுத்த மாசற்ற ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் தனக்கு சொன்னபடியே எல்லாவற்றையும் நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார். கல்வாரி சிலுவையின் மரணமும் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாயிருந்தது, பிதாவாகிய தேவனுடைய கட்டளையாயிருந்தது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பினாலே விரும்பி நிறைவேற்றினார். நமக்கு வரவேண்டிய தண்டனையை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இவ்விதமாக அவர் நமக்கு மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, யாரெல்லாம் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தாங்கள் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று அவரிடத்தில் கேட்கிறார்களோ, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்ட அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவார்கள். அவர்களைத்தான் அவர் தன்னுடைய சிநேகிதர் என்று அழைக்கிறார். அருமையானவர்களே, நீங்களும் தேவனுடைய சிநேகிதராக மாற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. ஆங்கிலத்திலே வாட் a friend we have in Jesus என்று ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. அதுபோல நமக்காக பிராண சிநேகிதராக இருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் அருள்வாராக. ஆமேன். நன்றி.